ஹாஸ்பிட்டல் பில்ல நினைச்சாலே பயமா இருக்கு. ஏன்க்கா அதான் உன் வளையல கழட்டி கொடுத்துட்டியே. ஆனா அந்த வளையல் பணத்தை விட ஜாஸ்தியா வந்துருச்சுன்னா என்ன பண்றது? அந்த பிரச்சனை அப்ப வரும்போது பாத்துக்கலாம். இப்ப எதுக்கு மனசு போட்டு குழப்பிக்கிற? பணம் வாங்கிட்டேங்க. எவ்வளவு கிடைச்சது? இந்தா 2500 ரூபாய்க்கு மேல ஒரு பைசா தர மாட்டேன்ட்டான். என்னடா 2500ங்கற? 5000 கேட்டிருக்கலாம்ல. நான் கேட்டா அவன் தர வேண்டாமா? நீ 5000 கேட்டிருக்கணும். அப்படியே முழி பிதுங்கிட்டு நின்னுட்டு இருந்திருப்ப. உன் திருட்ட மூஞ்சி பார்த்து கொடுத்துருக்க மாட்டாங்க. சும்மா ஆனந்தி, ஏன் எப்ப பார்த்தாலும் அவனை இப்படி திட்டி பேசிட்டு இருக்க? இந்தா இத கேஷ் கவுண்டர்ல கொண்டு போய் கட்டிடு. சரிக்கா. இத பாரு, ஒழுங்கா பேஷண்ட் பேரை சொல்லி கட்டு. வேற யாருக்காவது போய் கட்டிடாத. எல்லாம் எனக்கு தெரியும், வேலைய பாரு. ஷோ, எதுக்கு ஆனந்தி எப்ப பார்த்தாலும் அவனை டீஸ் பண்ணிட்டே இருக்க? நான் டீஸ் பண்ணலக்கா. இவன்ட்ட இப்படி பேசலன்னா அப்புறம் ஏதாவது தப்பா பண்ணி வச்சிட்டு முடிப்பான். அதான். சும்மா இரு. டாக்டர். எஸ், நீங்க கற்பகம்மாவோட பொண்ணு தானே? சொல்லுங்க. ஐ சே, அந்த அம்மா நல்லா இருக்காங்க. நாளைக்கே அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். ஆனா ஒண்ணு, வீட்டுக்கு போன பிறகும் மருந்தெல்லாம் கரெக்டா கண்டினியூ பண்ணணும். சரி. ஓகே. ஓகே. இட்ஸ் ஆல்ரைட். थैंक यू டாக்டர். அப்பா. அக்கா, அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்புறம் என்னக்கா ரொம்ப வருத்தமா நின்னுட்டு இருக்க? டிஸ்சார்ஜ் ஆகும்போது தானே மொத்தமா பில் வரும். எவ்வளவு வரும்னு தெரியல. கண்டிப்பா பணம் கட்ட வேண்டியிருக்கும். ஆமா. அதான் ஒரு 500 1000னா கூட மேனேஜ் பண்ணிரலாம். ரொம்ப பெரிய அமௌண்ட் வந்துச்சா என்ன பண்றது? அதான் என்ன பண்றதுன்னு அக்கா. தெரியல. சித்தி கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பாங்கல்ல. நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். ஏய் சும்மா இருடி. எப்ப பார்த்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம சித்திக்கு ஃபோன் பண்ணி கஷ்டப்படுத்திட்டே இருக்கணும். என்னக்கா நீ? நமக்கு அவங்கள விட்டு வேற யார்? சித்தி பக்கத்து வீட்டுக்காரமா சொன்னாங்க. அக்காக்கு எப்படி இருக்கு? பரவாயில்ல சித்தி. வாங்க பார்க்கலாம். வாங்க. அக்கா, எப்பவுமே மெட்ராஸ்ல கிடக்குறவன் இந்த மாதிரி சிக்கலான நேரத்துல உன் கூட இல்லாம போயிட்டேனே. குடிக்க ஏதாவது குடியா? இப்போ எப்படிக்கா இருக்கு? நல்லா இருக்கியா? பரவாயில்ல. நீ எதுக்கும் கவலைப்படாதக்கா. ஹலோ, என்னங்க இதெல்லாம்? பேஷண்ட் சுத்தி நின்று அழுதுட்டு இருக்கீங்க. சாரிங்க. அது சரி, ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? இவ்வளவு சீக்கிரம் உடம்பு சரியா போச்சுனா? ஐயோ இல்ல டாக்டர். என்னாச்சு? ஏன் இப்படி சித்தி, சிரிக்கிறீங்க? இவர் டாக்டர் இல்ல, என் ஃப்ரெண்ட் கார்த்திக். ஓ அப்படியா? ஆமாங்க, அபியோட மேரேஜ் ரிசப்ஷன் கூட வந்திருந்தேன். உங்களை தான் நான் பார்க்கல. சாரிங்க, நானும் உங்களை பார்க்கல. சித்தி, அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆகி நிறைய பிளட் லாஸ் ஆச்சுல. அப்ப இவர் தான் பிளட் டொனேட் பண்ணி நமக்கு ஹெல்ப் பண்ணாரு. அப்படியா? ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. யாரோ எவரோ எங்களுக்காக நீங்க இந்த உதவி எல்லாம் பண்றீங்க. என்னங்க அது, லைஃப்ல எல்லாமே அப்படிதான். யாரோ எங்க இருந்தோ எப்போ வந்து உதவின்னு பண்றாங்க. சில பேர் உதவி பண்றாங்க, சில பேர் தொந்தரவு பண்றாங்க. அடேங்க அப்பா. ஏண்டா பாஸ்கரா, இவ்வளவு பெரிய ஆஸ்பத்திரி தேவையா? எவ்வளவு வெள்ளையா இருக்கு. அச்சி, இத பாருங்க, கொஞ்சம் நாகரிகமா நடந்துக்குங்க. யாரும் அனாவசியமா பேச வேண்டாம். அனாவசியமெல்லாம் பேச மாட்டப்பா. ஒரே ஒரு கேள்வி. இந்த நர்ஸ் வேலைக்கு தனியா ஏதாவது படிக்கணுமா? ஆமா. என்ன? இந்த நர்ஸ் ட்ரெஸ்ல நான் அழகா இருப்பேன்ல? பொண்ண போட்டேன். ஏங்க எதுக்கு இப்ப அவளை அடிக்க போறீங்க? உன் பொண்ணு ஹாஸ்பிடல்ல டீசென்ட்டா பிஹேவ் நீ பண்ணி கொஞ்சம் வளவளன்னு பேசாம வாங்க. தலங்க. இதான அந்த ரூம். இதான். வாங்க, வழிய விடுங்களேன். வாங்க சம்பந்தியம்மா. வாங்க. வணக்கம்மா. வாங்க சம்பந்தி. நீங்க படுத்துங்கம்மா. ஏங்க குத்துக்குள்ள மாதிரி நல்லா தானே இருக்காங்க. நம்ம போய் பார்க்கலாம்னா உயிரே போயிடுன்னு சொன்னீங்க. அலமேலு, முதல்ல அவங்க எப்படி இருக்காங்கன்னு சரி. எப்படி இருக்கீங்க? இப்போ வலி எப்படி இருக்கு? வலி தெரியாம இருக்க டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. சாப்பிட்டீங்களா? ஹார்லிக்ஸ் கொஞ்சம் குடிச்சாங்க. தலை, இவ்ளோ பழம் இருக்கு. அத்தனையும் நீங்களே சாப்பிடுவீங்களா? உனக்கு வேணும்னா நீ வேண்டியதை எடுத்துட்டு போயேம்மா. போகும்போது ஒரு 4 ஆப்பிள் எடுத்துட்டு போறேன். என்ன பாஸ்கர், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்கீங்க? ஓ நீங்களா? யா, ஐ அம் ஃபைன். மாமா, அம்மாக்கு இவர் தான் பிளட் டொனேட் பண்ணாரு. அந்த சிச்சுவேஷன்ல இவர் மட்டும் ஹெல்ப் பண்ணல, அம்மாவோட நிலைமை ரொம்ப மோசமாயிருக்கும். ஓ, நீங்க பிளட் கொடுத்தீங்களா? எத்தனை லிட்டர் சார் கொடுத்தீங்க? சீதா, பைத்தியம் மாதிரி உளறாத. ஏங்க, அது என்ன மண்ணெண்ணையா லிட்டர் கணக்குல கொடுக்கறதுக்கு? அப்போ ஒரு 2 டம்ளர் கொடுத்திருப்பீங்களா? சீதா, வாய மூட மாட்டியா?
அவங்க ஏதோ தெரியாம சொல்றாங்க சார். அவங்கள எதுக்கு திட்டுறீங்க? பை தி வே, நான் ரெகுலராகவே பிளட் டொனேட் பண்றேன் சார். ரொம்ப நல்ல விஷயம். ஓஹோ, எனக்கு அதை பத்தி பெருசா எதுவும் ஐடியா இல்லை. என்ன சார் நீங்களாம் இப்படி சொல்லாமா? நீங்களாம் நல்லா ஹெல்த்தியா தளதளன்னு இருக்கீங்க. நீங்களாம் பிளட் டொனேட் பண்ணும் சார். எங்க கிளப்ல வேணா மெம்பரா சேர்றீங்களா? இந்த உடம்ப பத்தி கிண்டல் பண்ற வேலை என்கிட்ட வச்சுக்க வேண்டாம், புரிஞ்சுதா? என்னங்க சாதாரணமா தானே சொன்னாரு, எதுக்கு நீங்க டென்ஷன் ஆகுறீங்க? சாதாரணமா சொன்னாரா? ஐ டோன்ட் திங்க் சோ. சார் உண்மையிலேயே நான் சாதாரணமா தான் சொன்னேன். ப்ராமிஸ் சார். நான் ஆர்கியூ பண்ண விரும்பல. சீதா கிளம்பு. அம்மா கிளம்புமா. நீங்க வேணா இருங்க. அம்மா வாங்க. அலையாத வா. ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்துக்கிறேன். ஏய், சீதா, தொலைய. என்னங்க பாஸ்கர், பாஸ்கர், ஏன்டா இப்படி நடந்து? தயவு செய்து நீங்க பேசாதீங்கப்பா. என்னங்க என்னடி என்ன? எவனோ ஒருத்தன் உள்ள வச்சுக்கிட்டு என்ன கேவலப்படுத்துற? கத்தி பேசாதீங்க. யார் கத்துறா? ஆ? யார் கத்துறா? அவன் அசிங்கமா பேசிட்டு இருக்க பார்த்துட்டு சும்மா இருக்க? அவனுக்கும் குடும்பத்துக்கும் என்னடி சம்பந்தம்? இது பார், ஆபீஸ் போற குழப்ப பார். ஹாஸ்பிடல் தான் கதினா வீட்டு பக்கம் வந்துடாத. டேய், முட்டாள்தனமா பேசாத. முட்டாள்தனமா நீங்க பேசாதீங்க. சம்பாதிக்க வக்குல பேசுற. அபி, இங்க பார், நீ முதல்ல ஆபீஸுக்கு கிளம்பு. நாங்க எல்லாரும் இங்க இருக்கோம், அம்மாவை பாத்துக்கிறோம். நீ கிளம்புக்கா, இல்லைன்னா அவர் திட்டுவாரு. நீ போ. இங்க எவ்வளவு பேர் இருக்கோம்ல, நீங்க போங்க. அம்மாவை பாத்துக்கோடா. அக்கா பாவம் சித்தி. நிதானமா நீ பார்த்து. சார், இது உங்க வீடு தானே? எவ்வளோ தண்ணி அடிச்சாலும் வீட்டை மறக்க மாட்டேன். இதுதான் என் வீடு. சார் 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 பார்த்து சார், பார்த்து. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இனி நான் போயிடுவேன். நீ போ. சார், ஆட்டோ ஃபேர். ஆட்டோ ஃபேர் கொடுக்கணும்ல. இந்தா. சார், என்ன சார் 10 ரூபா கொடுக்குறீங்க? நான் தண்ணி போட்டிருந்தா ஏமாத்தலான்னு பார்க்குறியாண்ணே? சார், மினிமமே 15 ரூபா தானே சார்? அதுக்கு சார், அந்த 5 ரூபாய் தானே சார் காலையில டீ கூட சாப்பிட வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். தயவு செய்து 15 ரூபாயே கொடுங்க சார். 10 ரூபாய்க்கு மேலே ஒரு பைசா கிடையாது சார். இப்போலாம் சிட்டியில் மினிமம் சார்ஜே 15 ரூபா தானே சார்? நீங்கள் 2-3 ஒயின் ஷாப்பில் எடுத்துனீங்க, வெயிட்டிங்கில் வேறு போட்டீங்க. 10 ரூபா தான் தருவேன்னா ரொம்ப நியாயம் சார். ஆட்டோக்காரனே, உனக்கு என்ன நியாயம் தெரியும்? நீ என்ன ஜட்ஜா? சார் கொடுங்க சார், டைம் ஆச்சு, நான் கிளம்பணும். நான் யார் தெரியுமா உனக்கு? எங்க வீட்லயே ஒரு ஃபேமஸ் லாயர் இருக்கா தெரியுமா? சட்டப்படி நீ 7 ரூபாய் தான் வாங்கணும். சார், இதெல்லாம் சவாரி ஏறதுக்கு முன்னாடி பேச வேண்டியது. 15 ரூபா கொடுங்க சார், டைம் ஆச்சு, நான் கிளம்பணும். ஸ்கூல் சவாரி இருக்கு. நீ சரிவிட மாட்டேன். நான் லாயரை கூப்பிடுறேன், அவங்ககிட்டயே பேச. சுஜாதா, சுஜாதா. என்னப்பா, எனக்கு பிரச்சனை? அம்மா, ஆட்டோக்கு மினிமம் சார்ஜ் 15 ரூபா கொடுக்கணும். கேட்டா தகராறு பண்றாருமா. மினிமம் சார்ஜ் 7 ரூபாய் தானே, அதனே 15 ரூபாய். மீட்டர் போட்டியா? அம்மா, வீட்டில் கொண்டு போய் விட 25 ரூபா தரேன்னு சொன்னாரம்மா. நீங்களே சொல்லுங்கம்மா. 4 ஒயின் ஷாப் வச்சு தண்ணி போட்டாரு. இங்க வந்து 10 ரூபா தான் தருவேன்னு சொன்னா என்னம்மா நியாயம்? இத பாரு, இவர்கிட்ட நீ என்ன பேசுனன்னு என்கிட்ட சொல்லாத. ஹி இஸ் ட்ரங்க். நான் கேட்கறதுக்கு பதில் மினிமம் சார்ஜ் 7 ரூபாய் தானே, நீ 15 ரூபான்னு சொல்ற. இல்லம்மா, பெட்ரோல் விலையெல்லாம் ஏறி போச்சுமா. எல்லா ஆட்டோக்காரங்களும் இதே தான் சொல்றீங்க, புதுசா எதுவும் சொல்ல மாட்டீங்களா? என்னப்பா சிரிக்கிற? இல்ல, தண்ணி அடிக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கில் செலவு பண்ற பணக்காரங்க ஒரு ஏழை ஆட்டோக்காரனுக்கு 5 ரூபா சேர்த்து கொடுக்க யோசனை பண்றீங்க.
ஏமா இப்படி ரொம்ப பண்றீங்க? என்னது வம்பு பண்றனா? யூ இடியட். நான் ஒரு அட்வொகேட். என்ன பார்த்து வம்பு பண்றேன்னு சொல்ற? உன் லைசென்ஸ் எங்க? ஆர்சி புக்கெல்லாம் ரெனிவல் பண்ணிட்டியா? எல்லா இடத்துலயும் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிருக்கியா? சார் நீங்களே வச்சுங்க. என்ன மேன் கிளம்பிட்ட? இன்னைக்கு உங்க அப்பாவோட கட்டிங் செலவு எந்தா இருக்கட்டும். வரமா? ரொம்ப நல்ல ஆட்டோக்காரன்ல சுஜாதா. என்ன கொஞ்சம் வீட்டுக்குள்ள விட்டுறேன். ரோட்ல படுத்து கிடக்கிறதுக்கு இதே பெட்டர். இங்கே கணுங்க. ஏண்டா புறம்போக்கு, வசூலுக்கு போயிட்டு வாடானா ஊரை அமைஞ்சிட்டு வர நீ. அவன் 4 நாளா பணத்தை கொடுக்காம ஏமாத்திட்டு இருக்கான். நீ வாயை மூடிட்டு பேசாம வந்துட்டியாக்கும். 2வது நாள் பணத்தை தரலன்னு தெரிஞ்ச உடனே அவன் மூஞ்சி மேல ஒண்ணு போட்டு முடிய பிடிச்சி இங்க இழுத்துட்டு வந்திருக்கவனா? இன்னைக்கு தரேன் இருக்கான் முதலாளி. இத பாரு, இன்னைக்கு மட்டும் பணத்தை நீ வசூல் பண்ணல, ஓ முகரை நான் பிச்சு எறிஞ்சிருவேன். போயா. என்னங்க வேணும்? வணக்கம், என் பேர் நாராயணன். உங்க பேர் என்னவா இருந்தா எனக்கு என்னங்க? வந்த விஷயத்த சொல்லுங்க பெரியவரே. பணம் வேணுமா? அக்கவுண்ட்ஸ் பார்க்கறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லியிருந்தீங்களா? தில்லைநாயகம் சொன்னாரு. இத பாருங்க பெரியவரே, யாருக்கு வேலை வேணுமோ அவங்க நேரா வரணும். அவங்க அப்பா தாத்தாலாம் இங்க வரக்கூடாது. புரியுதா? எனக்கு வேலை கேட்டுதான் நான் இங்க வந்திருக்கேன். என்னது, உங்களுக்கு வேலை வேணுமா? ஏயா, இப்படி ரிட்டையர் ஆன பெருசுங்களா வேலை கேட்டு வந்தா சின்ன பசங்க இளசுங்களா என்னையா செய்வானுங்க? சின்ன பசங்களுக்கு மட்டும் இல்ல சார், என்ன மாதிரி ஆளுங்களுக்கு கூட சம்பாதிக்காம சாப்பிட்டா தண்ட சொருங்கிற பட்டம் தான் சார் கிடைக்குது. பெருசு சும்மா வள வளன்னு பேசாதியா. அக்கவுண்ட்ஸ் வேலைன்றது துடிப்பா சுறுசுறுப்பா இருக்கிற பசங்க தான் செய்ய முடியும். உன்ன மாதிரி பெருசு எல்லாம் வேலைக்கு ஆகாதியா. ஐயா, அக்கவுண்ட்ஸ் பார்க்கறதுல எனக்கு ஒரு 10-12 வருஷம் அனுபவம் இருக்கு. வேணும்னா நீங்க தில்லைநாயகத்துக்கிட்ட கேட்டுக்கலாம். ஓ, தில்லை சார் அமிச்ச ஆளு இல்ல நீ? ஆமா சார். தில்லை சார் அமிச்ச ஆளுன்னு சொல்ற. டெஸ்ட் பண்ணாம கூட வேலை இல்லைன்னு சொன்னா சரியா இருக்காது. இத பாரு, இந்த வவுச்சரு லெட்ஜர்லாம் தரேன், அதெல்லாம் சரி பார்த்து டிசிஆர்ல ஏத்திடு. அப்புறம் பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்து கரெக்ட் பண்ணிடு. இந்த வேலையெல்லாம் நீ சரியா செஞ்சினா உன்னை நான் இங்க சேர்த்துக்கிறேன். இல்லனா இல்ல. புரியுதா? சரிங்க. அங்க உட்கார்ந்து வேலையை பாரு போ. ரொம்ப நன்றி. ஆர்த்தோ டாக்டர் எக்ஸ்ரே பார்க்கணும்னு சொன்னாரு. கொண்டு போய் காமிச்சேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஃப்ராக்சர் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கு தான் தம்பி ரொம்ப சிரமம். ஐயோ, என்னங்க இது? மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் உதவி பண்றதுதான். நான் இயல்பா தானே இருக்கேன், வித்தியாசமா பாக்குறீங்க. ஆனா நிறைய மனுஷங்களுக்கு அந்த மாதிரி மனசு வர மாட்டேங்குதே. ரொம்ப ஃபீல் பண்றீங்க. ஒண்ணு வேணா பண்ணலாமா? எனக்கு இதே மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி நான் அடிபட்டு கிடக்கும் போது நீங்க இதே மாதிரி உதவி பண்ணுங்க, நன்றி கடனை தீர்த்தலாம். என்னங்க நீங்க இப்படி அபசகுணமா பேசிக்கிட்டு? யாருக்குமே ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது, நல்லதே நினைச்சு நல்லதையே பேசுவோமே. விளையாட்டுக்கு சொன்னங்க. சரி, வேற ஏதாவது வேணும்னா இப்பவே சொல்லிடுங்க, செஞ்சுட்டு கிளம்புறேன். ஏன்னா நான் இப்போ ஆஃபீஸ் போகணும். வேற எதுவும் இல்ல, நீங்க கிளம்புங்க. ஷூர். ஓகே. தம்பியை வாசல் வரை அனுப்பிச்சிட்டு வாமா. சரி. எனக்கு என்ன வாசலுக்கு வழி தெரியாதா? நானே போய்க்குவேங்க, வேலை இருக்க போதும் உங்களுக்கு. பரவாயில்ல, வாங்க போ. சரி, நான் கிளம்புறேன். நீங்க ஒரு 2 நாளைக்கு மார்க்கெட்டிங் போவேனா? நான் தானே சார்ட் போடுறேன், உங்களை அவாய்ட் பண்ணி போட்டுக்கிறேன். நீங்க அம்மாவை பாத்துக்கணும். இல்ல வேண்டாம் வேண்டாம், அது லீவாவே இருக்கட்டும். வேலை செய்யாம டீயே வாங்குறது தப்பு. ஐயோ, என்ன பொண்ணுங்க நீங்க, பிழைக்கவே தெரியல உங்களுக்கு. சரி, அப்புறம் உங்க இஷ்டம். நான் வரட்டுமா? பாய்.
சாரி சார் மன்னிச்சுக்கோங்க சார். என்ன வண்டி ஓட்டுற? இல்லை சார், ஆட்டோக்குள்ள அடிபட்ட கேஸ், ஹாஸ்பிட்டலுக்கு போகிற அர்ஜென்ட்ல வந்துட்டேன், மன்னிச்சுக்கோங்க சார். தூக்கியா முதல்ல பேசிக்கிட்டு. கார்த்திக், என்ன கார்த்திக், பார்த்து போக கூடாது, எந்திரிங்க. பார்த்து. என்ன கையில அடியான்னு பாருங்க. ஆட்டோக்குள்ள அடிபட்ட கேஸ்னு என்ன அடிபட்ட கேஸ் ஆகிட்டான். ஓ மை காட், ரத்தம். வாங்க டாக்டர் போய் பார்க்கலாம். இரு சின்ன காயம்தான், மருந்து போட்டா போதும். சின்ன காயமா பெரிய காயமான்னு டாக்டர் முடிவு பண்ணிட்டோம், நீங்க வாங்க. நான் சொன்னேன்ல உங்ககிட்ட, எனக்கு அடிபடும் போது பார்த்து நீங்க உதவி பண்ணுங்க, நன்றி கடனை தீர்த்த மாதிரி இருக்கும்னு. இப்ப கிண்டல் ரொம்ப முக்கியம், வாங்க. ஐயோ, ஹாய் ஆர்த்தி. உங்களுக்காக எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? சாரி. அப்பாவோட ஒரு சின்ன பிசினஸ் டிஸ்கஷன், அதான் லேட் ஆயிடுச்சு. திடீர்னு உங்ககிட்ட ஃபோன் வந்த உடனே நான் பதறி போயிட்டேன் ஆர்த்தி. எமர்ஜென்சி இல்லாட்டி நீ ஃபோன் பண்ண மாட்டல. என்ன விஷயம் ஆர்த்தி? என்னாச்சு ஆர்த்தி? நான் ஒன்னு கேட்பேன், நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன கேள்வி இது? நீ என்ன 4 வார்த்தை கெட்ட வார்த்தையில திட்டினாலும் நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன், சொல்லு. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். சரி சீரியஸ் சொல்லு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. நம்ம 2 பேரும் இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலாம்.